பனையூர் பங்களாவில் ஒரு ரகசிய அறை இருக்கிறதாவும், அந்த ரகசிய அறைக்குள்ள தான் நம்மளோட தளபதியும், த்ரிஷாவும் சங்கீதா கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜய் அவரை ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருமே விமர்சனம் செஞ்சது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுனா, அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் கூட பனையூர் பண்ணையார் அப்படின்னு தான் வந்து விமர்சனம் செய்வாங்க. அதாவது இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல யாரோ வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவங்க வீடு தேடி தான் நம்ம போய் ஆறுதல் சொல்றது வந்து வழக்கம். ஆனால் தளபதி விஜய் மேலே விமர்சனம் வந்து வைக்கும்போது, ஐயையோ, அவர் உங்கள் வீடு தேடி வரமாட்டார், நீங்கள் வேணா மொத்தமாக வந்து இப்போ கரூர் சம்பவத்தில் கூட நீங்கள் வேணா மொத்தமாக வந்து கிளம்பி வந்து அவர் பனையூருக்கு வந்து போங்க, அங்கே உங்களுக்கு ஆறுதல் சொல்லி திருப்பி அனுப்புவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லப்பட்டதுங்க. ஆனால் கரூர் விவகாரத்தில் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது பிஞ்சு குழந்தையிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தோன்னா இறந்து போயிருந்தாங்க. ஆனால் இறந்து போயிட்டு பரவாயில்ல, என் பிள்ளை போனால் போகட்டும், என் குழந்தை போனால் வந்து போகட்டும், புருஷன் போனால் போகட்டும், பொண்டாட்டி போனால் போகட்டும், ஆனால் எங்கள் தளபதி வந்து அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சில கண்மூடித்தனமா, அதே மாதிரி அந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய கவர்ச்சியினால, மோகத்தினால பேசினவங்க பல பேர், பாதிக்கப்பட்டவங்க பல பேர். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ புரியாது. காலங்கள் வந்து கொஞ்சம் கடந்து தான் நம்ம என்ன இழந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். மக்கள் அவரை கண்மூடித்தனமா வந்து நம்பினாங்க. ஆனா அவர் மக்களை வந்து ஏமாத்தல. முடிஞ்ச அளவு அந்த மனுஷனும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா வந்திருக்காரு. அவர் மேல இப்போதைக்கு குற்றச்சாட்டா வைக்க போறது, அதாவது வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அது அவருடைய பர்சனல் லைஃப். அந்த பர்சனல் லைஃப்ல கூட வந்து என்ன ஒண்ணுன்னா, வெளியில வராட்டினா யாரும் வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா அவரோட மனைவியே வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லும்போது, என்ன ஒரு சிறை கைதி மாதிரி வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் கூட இருக்க எனக்கு வந்து விருப்பம் இல்லை, சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, இனிமேல் கண்டினியூ பண்ணால் அது வந்து தப்பாக போயிடும், வேண்டாம், எங்களை விட்டுருங்க. நானே அவர்கிட்ட பலமுறை வந்து பார்த்தோன்னா டைவர்ஸ் வேணும்னு வந்து கேட்டிருக்கேன். ஆனால் அவருடைய இமேஜ் வந்து பார்த்தேன்னா அந்த செல்வாக்கு அரசியலுக்கு வந்து அடுத்தடுத்து வரப்போகிறதுனால அது எதுவும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை வந்து தடுத்து நிப்பாட்டினாங்க. எஸ்எஸ்சி முதற்கொண்டு எல்லாருமே வந்து என்னென்னமோ சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ஓப்பனாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன ஒன்றுனா, முரண்பாடு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு சுதந்திரம் இல்லை, அவங்கள பெண்ணாவே வந்து மதிக்கல. ஆனா வெளியில வந்து மகளிர் தினத்துல வந்து அவர் வந்து பேசுறது, அதுக்கப்புறம் வாழ்ந்த வாழ்க்கை ஒருத்தலன்னு வந்து சொல்றது, பொது நிகழ்ச்சியில வந்து இன்னொரு நடிகை கூட ரொம்ப க்ளோஸா வந்து வர்றது. இப்ப ஜெயம் ரவியோட மனைவி வந்து ஆர்த்தி ரவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ டைவர்ஸ் பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. டைவர்ஸ்க்கு வந்து முன்னாடியே இப்போ என்னோட கணவர் ஜெயம் ரவி வந்து ஒரு நடிகையோட, அதாவது ஒரு நடிகையில் ஒரு பெண்ணோட வந்து பார்த்தோன்னா ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கார். அதை இந்த சமூகம் வந்து கொண்டாடுது, கண்டுக்கல, அதை வந்து கரெக்டுன்னு வந்து சொல்லுது. சரி, இதுவே ஒரு பொண்ணு இப்போ நானும் வந்து பார்த்தேன்னா வேற ஒரு ஆணோட இதே மாதிரி வந்து போய் பொது நிகழ்ச்சியில் எப்படின்னா வந்து கலந்துக்கிட்டேன்னா அப்ப இந்த சமூகம் வந்து என்ன சொல்லும்? அப்ப சும்மா விட்டுருவாங்களா? இப்ப விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவோட வந்து போறத ஏத்துக்கக்கூடிய சமூகம், இப்ப விஜய் வந்து இருக்கும்போது இந்நேரம் சங்கீதா வேற ஒரு ஆணோட இப்படி வந்து போயிருந்தா, அதை எப்படி வந்து பார்த்திருக்கும்? அப்ப இந்த ஆணுக்குன்னா வந்து ஒரு நீதி, பெண்ணுக்குன்னா வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு நீதி. அதே மாரி ஒரு தலைவன்கிறது வந்து தலைமுறை தாண்டி வந்து ரோல் மாடலா வந்து இருக்கணும். ஆனா ரோல் மாடலா இருக்க வேண்டிய தலைவன் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா வந்து எப்படி வந்து இருக்காரு? அப்படிங்கிற பலவிதமான வந்து குற்றச்சாட்டுங்க. அதுல அந்த பயில்வான் ரங்கநாதன் இது மாதிரி ஆட்கள்லாம் வந்து பேசும்போது, பனையூர்ல ரகசிய பங்களா வந்திருக்குங்க. ஒரு முறை வந்து அந்த ரகசிய பங்களாவுக்கு முன்பக்கம் வந்து மனைவி வந்து பார்த்தோன்னா சங்கீதா இருந்ததாகவும், பின்பக்கம் வந்து பார்த்தோன்னா தளபதி த்ரிஷாவோட வந்து பார்த்தோன்னா இருந்ததாகவும், ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால வந்து அதை வந்து சகிக்க முடியல. அப்பயே வந்து பார்த்தோன்னா இதை நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு 2 பேரையுமே வந்து கைங்களவுமா வந்து பார்த்தோன்னா வார்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு டைம் கேரவன்ல வந்து நேரடியா வந்து பார்த்தோன்னா வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும், இவங்க மீட் பண்றதுக்குன்னு சில சீக்ரெட்டான லொகேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் பனையூர் பங்களா. பனையூர் பங்களாவில் ரகசிய அறை வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரகசிய அறை இருக்கு, சரக்கு அடிக்கிறது கொண்டு எல்லாமே அவர் அங்கதான் வந்து பண்ணுவாரு அப்படின்னு சில பகீர்லாம் வந்து கிளப்பியிருந்தாரு. அதே மாதிரிதான் தளபதி விஜய்க்கும் அவருடைய கான்ஃபிடென்ஷியலாக ரொம்ப வந்து பார்த்தோன்னா சீக்ரெட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ரகசிய அறை இருக்குது. அங்கே அதிகமாக வந்து பார்த்தோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். கீர்த்தி சுரேஷோட, த்ரிஷாவோட அவர் அதிகமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சில வந்து பார்த்தோன்னா அலிகேஷன் எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்தோன்னா வந்து வச்சிருக்காருங்க. சோஷியல் மீடியாவில் வந்து எடுத்துக்கிட்டா அப்படின்னா யார் எலும்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் வந்து சொல்லும். அவங்க சொல்லிட்டா அதெல்லாம் வந்து உண்மையாயிடுமா? எங்கள் தளபதி எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்குருவோம்.
அவருக்கு அவன் குப்பைன்றவனே 4-5 பொண்டாட்டி வச்சிருக்கும் போது அவருக்கு வந்து என்ன, அவர் எத்தனை வேணாலும் வச்சுக்கிட்டோம், அவரு மக்களுக்கு என்ன பண்ணாரு அதை பத்தி மட்டும் வந்து பேசுங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு பக்கம். ஆனா இப்ப சட்டமன்றத்துல கடைசியா வந்து நடந்ததுல இவர் அப்பாவை காணோம்னு உதயநிதியை வந்து உதயநிதி வெளியில வந்து செங்கல்பட்டு வந்து பார்த்தோன்னா கோர்ட்ல மனைவி வந்து புருஷனை காணாம வந்து தேடிக்கிட்டு இருக்குன்னு இப்படியான வந்து பார்த்தோன்னா பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பொது வாழ்க்கைக்குன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எல்லாருடைய அந்த ஹிஸ்டரியும் சரி, அந்த ஒவ்வொரு விஷயமும் சரி, அந்த தனி மனித ஒழுக்கம் சரி பேசப்படுறதுங்கிறது வந்து இயல்பு தான். இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.